வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஊறுகாய். இது என்ன ஊறுகாய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாகாளி கிழங்குன்னு சொல்லி கிடைக்கும். இப்படி இருக்கும் கடையிலலாம். இதை வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு 8 to 10 hours தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அது பாட்டுக்கு அது மேலே இருக்கிற இதெல்லாம் போய் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கறச்சேயே கடையில் வந்து இப்படி உடைச்சேன்னா இப்படி உடையணும். எப்படி இதில் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு பால் வருது பற்றியா தெரியுறதா உங்களுக்கு? இந்த மாதிரி பால் வரணும் அதுலேருந்து. இப்போ தான் இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து எடுத்துட்டு கட்டியால் கட் பண்ணுங்க. இது இதோட இல்லை, கட் பண்ணினா உள்ளுக்குள்ளே இது தெரியுறதா உங்களுக்கு? ஒரு நரம்பு மாதிரி இது எடுத்துடணும். இதனாலலாம் தான் இதை வந்து யாரும் பண்ணுறது யாரால் இருக்குது அப்படின்ற ரீதியில் பண்ண மாட்டேங்கிறதுலாம் இல்லை. தெரியுறதா உங்களுக்கு? இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துடணும். இதுக்குள்ளே இது நீளமாக இருந்தது. இதை வந்து அதுக்கப்புறமா நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொடியாக எப்படி வேணுமோ அப்படி. பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை வந்து என்னென்னா ஒரு 4-5 தடவை அலசும்படியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை அலசுறதையும் ப்ரௌனாக தண்ணி வரும். இந்த ப்ரௌனாக தண்ணி வர வரைக்கும் இதை அலசி 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 கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணுன்றது அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு இந்த தண்ணியிலேருந்து இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஷ்யூலேயோ துணியிலையோ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் போட ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்கலாம் நம்ம. ஸோ மகாளி பார்த்தீங்கன்னா ஒரு டவலில் போட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இதுக்கு பொடி பண்ணிக்கிறதுக்கு 2, 3, 4, 5, 6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். எங்களுக்கு இது காரம் போகிறோம், உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து பச்சையாக கடுகு. இதை வந்து நீங்கள் வெடிக்க விட்டுட்டு வெறும் எலுப்பச்சட்டியில் போட்டு வெடிக்க விட்டுட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் பச்சையாக கடுகை பொடி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு, பச்சை கடுகு. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி. அதே மாதிரி இந்த ஊறுகாய்க்கு தேவையான கல்லுப்பு 1 ஸ்பூன். இல்லை 2 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வெண்ணெய் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டே அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்து இதோடு மிக்ஸ் பண்ணணும். இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி துண்டமாக எலுமிச்சம்பழத்தை நறுக்கி தான் போடுவேன். இது வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழமாக ஒரு 5 எலுமிச்சம்பழம் இதில் நறுக்கி போட்டிருக்கேன். 1/4 கிலோவுக்கு அது போகும், அதுக்கு மேலே வேண்டாம். சில பேர் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸாக எடுத்து விடுவா. அது உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் இந்த துண்டத்தும் இதுவும் சேர்ந்து ஊறி அந்த ஊறுகாய் எடுத்துனோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட இந்த மாகாளி நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாகாளியை ஆட் பண்ணிடலாம். இது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை இப்படி பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம இந்த கடுகு, மிளகா, மஞ்சப்பொடி, கல்லுப்பு அரைச்சி இதில் கலந்துட்டு இது அப்படியே ஒரு 2 நாளைக்கு வச்சுருங்கோ. கலந்து 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 விட்டுட்டு வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு புளிக்கவே புளிக்காத தயிராக அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கோ. அதுவும் நான் உங்களுக்கு தயிரை இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் ஃபுல் இதுலேயும் நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா
கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி வாடை வந்துடும். அது நிறைய பேருக்கு இப்போல்லாம் பிடிக்கிறது இல்லை. அதனால் இதை வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இதோட கூட இந்த நம்ம அரைச்சின்னு வர அந்த மிளகா பேஸ்ட்டை வந்து போட்டு கலந்து இதை நல்லா ஊற வச்சு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருங்கோ 2-3 நாள் கழிச்சு. அப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வெளியில் எடுத்துட்டு அதுக்கு வந்து 1 கரண்டி 2 கரண்டி புளிக்காத தயிராக விட்டு கலந்துட்டு அதை நீங்கள் போட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் அந்த மாதிரி கலந்துக்கிறது ஒரு 2 நாளைக்கு நிற்கும். அதை நீங்கள் வெளியிலே வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். அது ஒன்றுமே ஆகாது. ஆனால் மொத்த இதுலேயும் நீங்கள் பழைய நாளில் அப்படி தான் பண்ணுவா. மொத்த மாகாளிலையும் வந்து தயிரை விட்டு வச்சுருவா. அது கொஞ்ச நாள் ஆக ஆக நமக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி சவராக இருக்கிற இந்த தயிரெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது இல்லையா? அது உடம்புக்கும் நல்லதில்லை அவ்வளவா. ஸோ நம்ம வந்து இப்படியே பண்ணிப்போம். ஏன்னா நல்லது, வயத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுங்கிறதே நம்ம அந்த தயிரை மட்டும் புளிக்க வச்சு நம்ம ஏன் சாப்பிட்ணும்? அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கலந்தே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். உங்களை பார்த்தேன்ல, இந்த மிளகா, கடுகு, கல்லுப்பு, மஞ்சப்பொடி போட்டோம் இல்லையா? அந்த டேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. இதை இப்படியே கலந்துட்டு இப்படியே வச்சுருங்க. மொத்தமாக தயிரை விட்டுட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ இது இப்படியே நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 2 நாளைக்கு வெளியில் இருக்கட்டும். அப்பப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூனால். நீங்கள் உப்பு போட்டதுக்கப்புறம் தான் இதுலேயுமே தண்ணி விட ஆரம்பிக்கும். பத்தெல்லாம் தெரியறது இல்லையா உங்களுக்கு? தண்ணி விட்டுருக்கு பாருங்க. எலும்பிச்சம்பழத்துலேயும் தண்ணி விட்டுக்கும், மாகாளியும் தண்ணி விட்டுக்கும். அதனால் ஒரு 2 நாளைக்கு வெளியில் வச்சு இதை அப்படியே கலரி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சுட்டு நீங்கள் நல்லா ஊறினத்துக்கு அப்புறமா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருங்கோ. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து தயிர் விட்டு கலந்துக்கலாம். எப்படி கலந்துக்கணுன்றதை காமிச்சிடுறேன். அதையும் நீங்கள் ஒரு 2 பேர் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிர் வெறுமை சிலிப்பி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் போட்டு இப்படி கலந்து இப்படி வச்சுட்டு இதை தொட்டுண்டு சாப்பிட்டேன்னா அப்படியே தேவாமிரதமாக இருக்கும். மகாலி கிழங்கு ஊறுகாய். ஸோ இது வந்து எதோடலாம் மாமி தொட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தயிர் சாத்துக்கு மட்டுமே இல்லை, எங்கள் அம்மாலாம் உப்புமாக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடுவா, சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா. எது கண்டாலும் மாகாளி இருந்ததுன்னா எங்கள் அம்மாவுக்கு போகிறோம். நேற்றுக்கு நான் பேர்க்கிறதே கூட மாகாளி வாங்கிட்டு வரா, சரி நிறையா வாங்கிட்டு வா அப்படின்னா. நான் இன்ஃபேக்ட் நேற்றுக்கெலாம் ரொம்ப மயிலாப்பூரில் கிடைக்கல. உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ தான் எனக்கு நல்லதாக கிடச்சிது. இருக்கிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கிட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு ஒரு 5 எலுமிச்சம்பழம், பெருசாக இருக்கிற 5 எலுமிச்சம்பழம் போடுங்கோ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 ஸ்பூனாக எடுத்து வச்சுட்டேன்னா இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது தோசையோடலாம் கூட தொட்டுன்னு சாப்பிடுவா. ஏன்னா நல்லா உப்பரப்பு புளிப்பாக இருக்கும், இது காரசாரமாக இருக்கும் நல்லா. அது எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இதோட வாசனை பிடிக்கணும், அதுதான் அங்கே இருக்கிற இது. பட் இந்த மாகாளி கிழங்கு வந்து டைஜஷன் சிஸ்டம்க்கு, உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக இது மாகாளி கிடச்ச போது வாங்கி போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.